உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். 3 செகண்ட்ஸ் கூட என்னால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாதுங்கிறது நிறைய ஆண்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் இன்டர்கோர்ஸ் பண்ண 3 to 5 செகண்ட்ஸில் எனக்கு எஜாகுலேட் ஆயிடுது. இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு மோரோவர் 20% ப்ளஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஒன்று அவங்களோட கைப்பழக்கத்தின் காரணம், மாஸ்டர்பேஷன் மூலியமாக, இல்லைன்னா அதிகமாக மது அருந்துறது, இந்த ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். இன்னொன்று லேட் மேரேஜ். 28 lakhs செலவு பண்ணி இன்ஃபெர்டிலிட்டி அந்த கிளினிக்கில் போய் அவங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸே இல்லை. இனிமேல் நம்ம குழந்தை இல்லைன்னு நினச்ச ஒரு 48+ உள்ள ஒரு மேல், அந்த பிரச்சனை உள்ள நபருக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை கிடைச்சதுலாம் நம்மளுடைய ஸ்டோரியில் முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு வரைக்கும் என் ப்ராடக்ட் ஒரு 6 years ஆச்சு. மோரோவர் 6 years நான் இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா, மக்கள் சந்தேகப்படுறாங்க. பொதுவாக அந்த சீப்பாக கிடைக்குமோ என்ன ஆகும்னா, அந்த பொருள் மேலே மதிப்பும் குறையும். செக்ஸுவல் ப்ராடக்ட் அப்படின்னா அது ஒரு ப்ரைவசி அப்படின்னு ஆயிடுச்சு. செக்ஸுவல் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு மக்கள் முதல் கூச்சம் காட்டுறாங்க. அதை பற்றி பேசுறதுக்கும் கூச்சம் காட்டுறாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருடைய அந்த ரேஷியோ நார்மலாக இல்லை. கிட்டத்தட்ட 80+ ஆண்கள் இருக்காங்க. மேல் செக்ஸுவலில் தன் மனைவியை திருப்திப்படுத்துறதுல குறைவுள்ளவர்களாக 80+%. 40% ஆஃப் த உமன்ஸ், அதாவது மேரேஜ் ஆகி 40 years 50 years இறந்து போகிற சொல்கிறேன். மேரேஜாக இறந்தே போயிட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை பார்த்ததே இல்லை. நம்ம அம்மா அப்பா சுண்டக்காய் குழம்பு, பாவக்காய் குழம்பு, மண் சட்டியில் சமைச்ச சாப்பாடு, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் செக்கு எண்ணெயில் சமைச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் நோயின்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்து, அதில் இதை தான் நாங்கள் கலக்குறோம் சொல்லி கொண்டு கொடுத்து, நம்ம அதை மார்க்கெட் பார்த்து வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போனால் ஓப்பனாக நோயாளியாக இருக்கிறோம். காய்கறி தொடவே மாட்டேன். அப்படியே வளர்ந்தேன். எந்த பொருள் காய்கறி இருந்தாலும் ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவேன். இதனால் ஆஃப்டர் மேரேஜ் சில உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை பார்த்தேன். நம்ம உடல் ஒரு பேலன்ஸாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் துவர்ப்பான கசப்பான பொருட்களை அதிகமாக சாப்பிட்டா போதும், எந்த நோயும் இல்லாமல் வாழலாம். வணக்கம். 2018ஆம் ஆண்டு தான் சந்தித்த ஒரு பிரச்சனையை ஒரு சில மருத்துவர்களை வைத்து தனக்கு எந்த அளவில் அந்த லாபம் கிடைத்ததோ அதிலிருந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கி மக்களுக்கு அந்த நன்மை போய் சேர வேண்டும் என்கிற ஒரு ப்ராடக்ட், இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸிற்காக அவர் செலவழித்தது வெறும் 13,000 ரூபாய். இன்றைக்கி 13 நாடுகள், ஆல்மோஸ்ட் அமேசான், பிளிங்கெட், ஜியோமார்ட், இது போன்ற அனைத்து மார்க்கெட் வெப்சைட்களில் அவர் இருக்கிறார். என்ன ப்ராடக்ட், ஒரு சில விஷயங்களை பற்றி நீங்கள் பேச தயங்கும்போது, ஒரு சில விஷயங்களுக்கான மருத்துவ குணங்கள், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், இந்த அனைத்து இடங்களிலும் இருக்கிறதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள் என்கிற ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனில் உங்களை நான் கூட்டி செல்ல இருக்கிறேன். ஃபவுண்டர் ஆஃப் மா நேச்சுரல்ஸ், மிஸ்டர் பர்ஃபெக்ட், ஷேக் மீரான் அவர்கள். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஸோ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம். ஆமாம் சார். அன்னைக்கு இந்த அளவில் உங்களுடைய க்ரோத் கிடையாது. ஆக்சுவலாக முதல் இன்டர்வியூ உங்களுடைய ரூஸ்டர் நியூஸ் தான், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. எக்ஸலன்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 13 நாடுகளில் உங்களுடைய ப்ராடக்ட் போய், உங்களுடைய ப்ராடக்டுடைய அப்போ நான் பார்த்த அதையும் நான் உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு அப்போ. எஸ், அந்த பேக்கேஜிங் எல்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்பவே ஒரு க்ரோத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஜேர்னியை பற்றி நான் தொடங்கினேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஐ வுட் லைக் இஃப் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். சார், என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு காய்கறிகள், பழங்கள் அது காய்கறி ரொம்ப பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு வசதி கிடையாது. ஒரு நார்மலான ஃபேமிலி. காய்கறி தொடவே மாட்டேன். அப்படியே வளர்ந்தேன். எந்த பொருள் காய்கறி இருந்தாலும் ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவேன். இதனால் ஆஃப்டர் மேரேஜ் சில உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை பார்த்தேன். இன்னும் நான் ரொம்ப லீனாக இருப்பேன். இப்போவே லீன் தான், பார்த்தா தெரியும். இன்னும் ரொம்ப லீனாக இருப்பேன். வெறும் எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலைமையில் இங்கிலீஷ் மருந்துலாம் நமக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நான் சின்ன வயசு தான் இங்கிலீஷ் மருந்து தான் வேலை செஞ்சேன். ஆரம்பத்துலேருந்து நம்ம அலோபதி மெடிக்கல் ஷாப்பில் தான் நம்ம இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 years-ஆக 10th முடித்ததுக்கு அப்புறமே. அப்படி ட்ராவல் பண்ணும்போது நேச்சுரலாக ஒன்று எடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது சில நபர்களுடைய தொடர்புகள் கிடச்சிது. ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ், ரொம்ப பெரிய ப்ரைஸ்லாம் இல்லை.
ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் பொதுவாக அந்த சீப்பாக கிடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பொருள் மேலே மதிப்பும் குறையும். ரைட். அப்படி இல்லாமல் நான் அதை கொஞ்சம் கேர் எடுத்து அதை ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 30-40 டேஸில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் உடம்புல பார்த்தேன். நல்ல சதை பிடிக்கவும் ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு உடம்பு. எனக்கு ஃப்ரீ மோஷன் வராது, நிறைய பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது, நல்ல ஆக்டிவான. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டே உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணி இதை ஏன் நம்ம ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவில் 4 பேரை கொண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 13 countries, 2 lakhs plus satisfied customers, 2700 சம்திங் வந்து குழந்தை கிடைக்காதுன்னு சொன்ன இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் உள்ள ஆண்கள் பெண்கள் அந்த தம்பதிகளுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை கிடச்சிருக்கு. அதில் ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 28 lakhs செலவு பண்ணி இன்ஃபெர்டிலிட்டி அந்த கிளினிக்கில் போய் அவங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸே இல்லை. இனிமேல் நம்ம குழந்தை இல்லைன்னு நினச்ச ஒரு 48+ உள்ள ஒரு மேல் அந்த பிரச்சனை உள்ள நபருக்கு நம்ம ப்ராடக்ட் மூலியமாக சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை கிடச்சதெல்லாம் நம்மளுடைய ஸ்டோரியில் வந்து முக்கியமான விஷயங்கள். வெரி குட், வெரி குட். சமீபத்தில் உங்களுக்கு நியூஸ் 7 வழியாக ஒரு ஆமாம் சார் அவார்டும் கிடச்சிருக்கு. ஆமாம் சார், நலம் விருதுகள்னு சொல்லி முதல் முறையாக நம்மளை வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக அந்த நியூஸ் 7 இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், நல்லா ஹானர் பண்ணாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு வந்தாங்க, நம்மளுடைய டீமில் பேசினாங்க. நம்ம டீம் நமக்கு ஃபோன் பண்ணும்போது நம்மளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அப்புறம் அங்கேயும் போய் நம்ம நினச்சோம் ஏதோ 10ல் 1 கொடுப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டிலேயே நேச்சுரல் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய சிறந்த கம்பெனிங்கிற அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த விருதை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே. ரைட். ஸோ செக்ஸை பற்றி சாதாரணமாக மக்கள் பேச கண்டிப்பாக இல்லையா? ஸோ இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் கண்டிப்பாக சார் நிறைய பேருக்கு அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக இல்லை பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மென்சுரல் சைக்கிள் வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ரைட். மோனோபாஸ் வர்றது இப்போல ஏர்லி 30s, ஆமாம் 40 அந்த 38 30 to 40 அதுக்குள்ளேயே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் உங்களுடைய ப்ராடக்ட் எங்கே வந்து நிற்கிது? ஆர் இந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து மக்கள் அதை பற்றி பேசலையா? அதாவது சார் இன்றைக்கி நீங்கள் மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஸுவல் ப்ராடக்ட் அப்படின்னா அது ஒரு ப்ரைவசி அப்படின்னு ஆகிடுச்சு. செக்ஸுவல் ப்ராடக்டை வாங்குறதுக்கு மக்கள் முதல் கூச்சம் காட்டுறாங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கும் கூச்சம் காட்டுறாங்க. இந்த 2 விஷயம் அந்த காலம் மாறிடுச்சு. இஃப் யூ கோ டு Blinkit and all, sex products are like available. அங்கே வந்து வாங்குறத யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா A+ or B+ தான். அந்த கேட்டகரி உள்ளவங்க தான் அதை இன்றைக்கும் வந்து ஒரு பையன் கொண்டு வந்து இன்றைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணும்போது நீங்கள் வந்து வீட்டுக்கு வராதிங்க, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் அங்கே வாங்க. இன்றைக்கும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியில் மேக்ஸிமம் இருக்காங்க, B கேட்டகரியில். அப்புறம் B- இந்த C+ல் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் உள்ளவங்க இந்த Blinkit மாதிரி இதில் கூட அதை பார்க்குறதே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. இதை பயன்படுத்தி என்ன ஆகுதுன்னு சொன்னால் இது ஒரு ஸ்கேமாகவே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் என் ப்ராடக்ட் வந்து ஒரு 6 years ஆச்சு. மோரோவர் 6 years நான் இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா மக்கள் வந்து சந்தேகப்படுறாங்க, பாய் எல்லாம் நான் பல இடத்துல ஏமாந்துட்டேன். லேக்ஸ் கணக்கில் ஏமாந்தவங்க இருக்காங்க சார் இந்த ப்ராடக்ட்டுக்காக. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இது சேல்ஸில் வருது, ஒரு ஆன்லைனில் சேல்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்க டெலிவரியும் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய ஒரிஜின் என்ன, அவங்க எங்கேருந்து இந்த கம்பெனி பண்ணாங்க, எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, நம்ம டெலிவரி எங்கேருந்து வந்துச்சு எதுவுமே தெரியாது. அப்போ ஃப்ரம்மே இருக்காது, வெறும் வந்து 2 மட்டும்தான் இருக்கும். இதனால் என்றைக்கும் வரைக்கும் அந்த ப்ராடக்டை வச்சு சம்பாதிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயந்தான், ஆன்லைனில் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பண்ணி ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட்டோ ஒரு தரமில்லாத ப்ராடக்ட்டோ கொடுத்துருந்தோன்னா 6 வருஷமாக ஸ்டாண்ட் பை பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, 6 வருஷமாக ஸ்டாண்ட் பையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் க்ரோத்தில் போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 90+ ஸ்டாஃப் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சேர்த்து. நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் 2 பேருடைய அந்த ரேஷியோ நார்மலாக இல்லை, கிட்டத்தட்ட 80+ ஆண்களில் இருக்காங்க. மேல் வந்து செக்ஸுவலில் தன் மனைவியை திருப்திப்படுத்துறதுல குறைவுள்ளவர்களாக 80+%. இன்றைக்கி பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் 80 நம்பர் பெருசு, 100ல் 80ங்கிறது ரொம்ப பெருசு. மீதி இருக்கக்கூடிய 10+ தான், அது 20 கூட இல்லை, 10+ தான் சாட்டிஸ்ஃபையாக தன்னுடைய தாம்பத்தியத்தை வச்சுக்கக்கூடியவங்க. அப்போ பார்க்கக்கூடியவங்க அவங்க எந்த தரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு டவுட் என்ன வருதுன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது டவுட் வரும், எனக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு, நான் வந்து ஒரு நல்ல ஆண்மகன் தான், இவர் சொல்கிற லிஸ்ட்டில் நான் இல்லை அப்படின்னு சில பேர் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. குழந்தைங்கிறது வந்து லைட்டாக மொட்டிலிட்டி ப்ராக்ரெசிவ் இருந்தாலோ ஸ்பெர்ம் கவுண்டிங் நல்லா இருந்தாலோ அவங்க ஜீன் நல்லா இருந்தாலோ கண்டிப்பாக கொடுத்துட முடியும். ஆனால் ஒரு நல்ல தாம்பத்தியம், ஒரு
உச்சகட்டமான ஒரு தாம்பத்தியம் 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய தாம்பத்திய உச்சகட்டம் இருக்குது. அது வந்து ஒரு ஆண் மகன் சிறந்த உடல் அந்த வாக்கு இருந்தால் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 40% ஆஃப் த உமன்ஸ், அதாவது மேரேஜ் ஆகி 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இறந்து போகிற சொல்கிறேன், மேரேஜ் ஆகி இறந்தே போயிட்டாங்க, வாழ்க்கையில் ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல தான் நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாகவே இன்றைக்கி சமுதாயத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான், நீங்கள் சொன்னீங்க 13 கண்ட்ரீஸ்னு, எல்லாருமே நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்க தான் வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கிறாங்க. ஓ, வெரி நைஸ். இந்த ப்ராடக்டில் நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் இருந்திருக்கலாம், நீங்கள் சொன்னபடி ஒரு இன்னும் நீங்கள் குழு அமைச்சிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராடக்டில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எந்த விதமான பொருட்கள், அதற்கான லாபங்கள் என்ன? அதான் சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நேச்சுரலாகவே வந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் எடுப்பாங்க நிறைய பேர். நாங்கள் எக்ஸ்ட்ராக்டை நம்பாமல் நேச்சுரலாகவே, அதாவது சிலாஜித் தவிர, சிலாஜித் அவங்க நேச்சுரலாக சாப்பிட முடியாது, அதை தவிர அஸ்வகந்தா, சஃபேத் முஸ்லி, கோக்ஷுரா, சதாவரி, பூனைக்காளி விதை, ஓரிதழ் தாமரை, இன்னும் ஒரு 26 மொத்தமாக 26 இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த முருங்கை விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை எல்லாத்தையுமே நேச்சுரலாக எடுத்து அதை ட்ரை பண்ணி அது எந்த தரத்தில் எந்த பக்குவத்தில் எவ்வளோ குவான்டிட்டி போட்டால் ஒருத்தவங்களுக்கு சாப்பிடவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, நல்ல எல்லா ஏஜில் உள்ளவங்களுக்கும் பிரயோஜனம் அடைய முடியுமோ அதை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டாக இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டில் யாருமே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சின்ன வயசுலேருந்தே லேகியம் மாத்திரை, ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு வந்து பவுடராக பிராண்டடாக கொடுத்தது நம்ம மா நேச்சுரல்ஸ் மட்டும்தான். அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை கொடுத்ததுனால இன்னொன்று இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, டேஸ்ட்டுக்காக எந்த விதமான வெண்ணிலாவோ சாக்லேட். நாங்கள் ஆரம்பத்தில் யோசித்தோம், ஹைதராபாத்லேருந்து கூட ஒரு பெரிய வெண்டார் வந்தார், நான் இந்தியா லெவலில் கொண்டு போகிறேன் உங்கள் ப்ராடக்ட்டை, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், எனக்கு டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னாரு. நாங்கள் அதில் காம்ப்ரமைஸே ஆகலை. ஏன்னா நம்ம 300 கிராம் தான் ஒரு பேக் கொடுக்குறோம், ஒரு மண்டலத்துக்கு 4 டப்பா, அதாவது 4 × 300 கிராம். அந்த 300 கிராம் ஒரு 100 கிராம் வெளியே எடுத்தோம், ஒரு 100 கிராம் வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டோன்னா நல்லா தான் இருக்கும் ப்ராடக்ட் சாப்பிட்றது. ஆனால் என்ன ஆகுனா, ஒரு 2 ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல 3 ஸ்பூன் போடணும். ஒரு கஸ்டமர் எடுக்கும்போது 3 ஸ்பூனுங்கிறது யாருக்கும் மனசு ஒத்துக்காது, ஏன்னா சீக்கிரமாக காலியாகும். பொதுவாக மனிதனோட இயல்பு என்னென்னா வேகமாக காலியாகுது. நீங்கள் இப்போ பீடியாஷூர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது குழந்தைக்கு, அதில் 3 ஸ்கூப்னு போட்டிருப்பாங்க. அந்த 3 ஸ்கூப் யாருமே போட மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு 600 ப்ளஸ் ஒரு 600 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள், வேகமாக காலியாகிறத மனிதன் ஒத்துக்க மாட்டான். அப்போ 2 ஸ்பூன் தான் போட்டாங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது, டேஸ்ட் வந்துடும், ரிசல்ட் வேறு தான் வரும். பார்க்கும்போது பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஃப்யூச்சரில் எங்கள் ப்ராடக்ட்டுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் அதே முறையில் போயிட்டு இருக்கிறத நாங்கள் தனித்துவமாகவே இருக்கிறோன்னு சொல்லலாம். சரி, இப்போ சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, ஷிலாஜித் இது போன்ற ஏன்னோ ஆமாம் சார் பொருளெல்லாம் கலந்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே கொடுக்கக்கூடிய லாபங்கள் என்ன? நீங்கள் ஓவராலாக நீங்கள் எல்லாத்துக்குமே எடுக்கலாம் சார், உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக சொல்கிறதுக்காக இதெல்லாம் நரம்புகளுக்கான உணவு. நம்ம உடம்பை இயக்கக்கூடியது இதயம் இல்லைன்னா மூளை அப்படி சொல்லி எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் நரம்புகள் பலமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஒரு 10 பேர் ஓடுறாங்க அத்லெட்ஸ், 10 பேருக்கு மூளை கமாண்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வரணும் தான் சொல்லுவோம். ஆனால் யார் ஃபஸ்ட்டு வருவான்னா யாருக்கு நரம்பு நல்லா இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க, எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு அந்த இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான தம்பதியர்கள் இல்லை ஒரு ஆண் உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா? நிறைய இருக்குது சார். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது 3 செகண்ட்ஸ் கூட என்னால் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாதுங்கிறது வந்து நிறைய ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னால் 3 செகண்ட், அதாவது நான் இன்டர்கோர்ஸ் பண்ண 3 to 5 செகண்ட்ஸில் எனக்கு வந்து எஜாகுலேட் ஆயிடுது. இந்த மாதிரி பிரச்சனை இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரியும். மோரோவர் 20% ப்ளஸ் நிறைய பேருக்கு இருக்குது. திருமணம் அதில் வந்து நீங்கள் நிறைய பிரச்சனை எடுத்துக்கலாம். ஒன்று அவங்களோட கைப்பழக்கத்தின் காரணம் மாஸ்டர்பேஷன் மூலியமாக, இல்லைன்னா அதிகமாக மது அருந்துறது, இந்த ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கிறது. 3வது எனக்கு இருந்த பிரச்சனை, இந்த காய்கறி பழங்கள் வந்து அதிகமாக சாப்பிடாமல் சின்ன வயசுலேருந்து ஒதுக்கி வாழ்ந்தது. இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். இன்னொன்று லேட் மேரேஜ், வாழ்க்கை ஃபுல்லாக அம்மாக்காக, அக்காக்காக, தங்கச்சிக்காக, ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பையன் அப்படி குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அந்த குடும்பத்தை பார்க்குறேன்னு சொல்லி தன்னுடைய ஜென்ரேஷன், தன்னுடைய சந்ததிகளை வந்து அவன் பெரிய லெவலில் மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க நோட் பண்ணி ஆகணும். அதுக்கும் தன்னை அவன் வந்து தயார்படுத்தணும். அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களில் அவன் மாட்டும் போது இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பெரிய பிரச்சனை. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரியில் இந்த 28 லட்சம் 15 லட்சம்
10 லட்சம்லாம் செலவு பண்ணி குழந்தை கிடைக்காம வாழ்க்கையை வெறுத்தவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து சூப்பராக குழந்தை கொடுத்துச்சு. அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ளேயே குழந்தை கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதான் நினச்சவங்க யோசிச்சு பாருங்க. அந்த சினாரியோ அந்த வீட்டில் அந்த குடும்பமே எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். அவங்க வாட்ஸ்அப் வாய்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த வாய்ஸ் கொடுக்க ஹாப்பி கொடுக்காது. நான் அந்த வாய்ஸை வந்து என் ஒய்ஃப்கிட்ட காட்டுவேன். ஏன்னா நானும் ஒய்ஃபும் சின்னதாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் அது. அதாவது லொக்காலிட்டிஸில் கொடுக்கலான்னு சொல்லி முதல் சொன்னீங்களே, ஒரு 20 பாட்டில் மட்டும் தயாரித்தோம். ஒரு 13,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 20 பாட்டில் மட்டும் தயாரிக்க முடிஞ்சுது. அது மட்டும் தான் கொடுத்தோம். அப்படியே டெவலப் ஆன ஒரு கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் நமக்கு வரும்போது, அந்த மக்களுடைய சந்தோஷம் வரும்போது, அதாவது இப்போ ஒரு வாய்ஸ் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கோம். நேற்று வந்த வாய்ஸ், பாய் நான் வந்து கல்யாணம் பண்ண இது வரைக்கும் நானும் என் மனைவியும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி பாய், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்கள் கம்பெனி நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் எங்கள் மேனேஜர் வச்சுருந்தார். நானே இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து எங்களுக்கு டே பை டே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மோர் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ், அதாவது வாய்ஸ் மெசேஜஸ் மட்டும் இதில் நாங்கள் ஒரு இதுவும் கெட் டுகெதர் பண்ணலான்னு யோசித்தோம். எங்கள் மூலியமாக 2000க்கு மேலே குழந்தை கிடச்சிருக்கேன் எங்கள் ப்ராடக்ட் மூலியமாக. ஒரு கெட் டுகெதர் ஒரு 100 ஃபேமிலியை ஒன்றா சேர்ப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு கிராம் தங்கம் கொடுப்போம் கூட பிளான் பண்ணோம். ஆனால் வைக்கப்படுறாங்க. இல்லை பாய் நாங்கள் வந்து எங்கள் முகத்தை காட்ட மாட்டோம். முகத்தை காட்டாமல் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மக்கள் நம்ப மாட்டாங்க. இன்னொன்று ஒரு சேனல் வந்தாங்க, பாய் நாங்கள் அதை பண்ணுறோம், இதுக்கு ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் வந்தாங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்தாங்க, பாய் நாங்கள் ஒரு சேனல் நடத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்களே அது எல்லாமே பண்ணுறோம், நாங்கள் ஆக்ட்ரஸ் கொண்டு வரோம், அது இதுக்குன்னே சில குரூப் கொண்டு வரோம், ஒரு கெட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம் சார். அவங்க சொல்லுவாங்க உங்கள் ப்ராடக்ட்ல குழந்தை கிடச்சி சொல்லுவாங்கன்னா அதுக்கு சான்ஸே இல்லை சொல்லிட்டோம். எங்களுக்கு இது ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் ரீச் ஆகும், கம்பெனி நாங்கள் லாங் டைமாக யோசிக்கிறோம் சொன்னோன்னே அவங்க பேக்கில் போயிட்டாங்க. ஆனால் எங்களால் பண்ணவே முடியல. ஓகே, உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன? இந்த கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குமா, இல்லை இதை தாண்டியும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் நான் உங்களோட வெப்சைட்டை பார்க்கும்போது ஹேர் ஆயில் அதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க. அதாவது ரொம்ப ஈஸியாக நாங்கள் எங்களுடைய கோல் சொல்லணும்னா சார், பணக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம், பணக்காரன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆக்டர், ஒரு 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர், இல்லைனா ஒரு பெரிய பொலிட்டீஷியன், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு தலையில் இருக்க முடி உதிர்ந்தால் என்ன பண்ணுவார்? அவருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் தான் என்ன பண்ணுவார்? நார்மலாக 100 ரூபா 200 யோசிக்க மாட்டார். அவருடைய ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா அவருக்கு டைம் தான் பெரிய காஸ்ட்டாக இருக்கும். அந்த டைம் ஷார்ட் டைமில் அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி போவார்ல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவம் ஏழைகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் கொண்டு வந்தோம். ஏன்னா இன்றைக்கி மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸோடைய அந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கும் விவிஐபிஎஸ் சாப்பிட்டு தான் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் சாப்பிட்ருக்காங்க. இந்த சஃபேத் முஸ்லியாக இருக்கட்டும், அஸ்வகந்தாவாக இருக்கட்டும், வேர்ல்டு லெவலில் இருக்க விவிஐபிஎஸ் சாப்பிட்றாங்க. நாங்கள் நார்மல் பீப்புள்ஸ்க்கு அதை கொண்டு வந்து கொடுத்ததில் நாங்கள் ஒரு தனித்துவமாக இருக்கிறோம். இதே தான் இன்றைக்கி எக்ஸாக்ட்னு சொல்லி ஒரு ஹேர் ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்கிறோம். அந்த ஹேர் ப்ராடக்ட் எப்படின்னா, ஒரு 100 கோடி 50 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் எந்த இடத்துல கொண்டு போய், ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து முடிய வளர்க்கும் அப்படிங்கிறது வந்து 20% தான் ப்ரூவன். ஏன்னா தலைமுடி உதிர்றதுக்கும் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கு சம்மந்தமே கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய சூடு, கிச்சனில் அதிகமாக பெண்கள் வேலை செஞ்சு அங்கே ஏற்படக்கூடிய சூடு, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், பல பிரச்சனை, அதோட ப்ரோட்டீனுடைய டிஃபிஷியன்சி, சத்து குறைபாடுகள் காரணமாக தான் முடி உதிருது. சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்துலேருந்து இலை விழுந்துச்சுன்னா இலையில் தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு மரத்தில் பழம் ஒழுங்காக வரலைன்னா பழத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது, எங்கே தண்ணி ஊற்றணும்னா வேரில் ஊற்றணும். அந்த மாதிரி யோசித்து கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் எக்ஸாக்ட். இன்றைக்கி நாங்கள் அதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். R&D பண்ணி கிட்டத்தட்ட 2 years R&D பண்ணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்லாவே போய்கிட்டு இருக்கு. வெரி நைஸ். இப்போது உங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட 90 பேர். ஆமாம் சார், 90+ ஸ்டாஃப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. வெரி குட். அடுத்தபடியாக இந்த ப்ராடக்டை நீங்கள் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், இப்போ இன்டர்நேஷ்னலாக வந்து எங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்ட அபுதாபி கஸ்டமர் ஒருத்தர் கொஞ்சம் அவர் ஷேக்கோடைய தொடர்பில் இருக்கார். அவர் சொன்னார், உங்கள் ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்குது, பல வருஷமாக குழந்தை இல்லாத எங்கள் ஃபேமிலியில் குழந்தை வந்துருச்சு, அதனால் நாங்கள் வந்து ரஷ்யாவுடைய கவர்மெண்ட்டு வந்து இன்ஃபெர்டிலிட்டியால், அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை, அது அந்த நாட்டில் இன்ஃபெர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த நாட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் பேசி அந்த நாட்டுக்கே நான் ரேஷன் ப்ராடக்ட் மாதிரி உங்கள் ப்ராடக்ட் நான் வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இன்னும் நடக்கல அது, ஆனால் எங்களுக்கு அது ஒரு ஹாப்பி நியூஸ். அவர் சொன்னதே ஒரு ஹாப்பி. அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கும் அப்புறம் வந்து அந்த தாம்பத்திய பிரச்சனை, ஏன்னா சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2022 சர்வே என்னென்னா 50% ஆண்கள், திருமணமாகக்கூடிய ஆண்கள் குழந்தையே கொடுக்க முடியாது வருங்காலத்தில் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இந்த நம்பர்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும்.
நம்ம 40 இயர்ஸ் பிஃபோர் நல்லா இருந்தோம். காரணம் என்ன? நல்ல உணவுகள் சாப்பிட்டோம். காரணங்கள் என்ன? உணவு மட்டும் தான் சார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் எனக்கு 41 ஆச்சு, உங்களுக்கு ஒரு 30+, 35+ இருக்குன்னு வைங்களேன். என்ன சாப்பிட்டோம் நம்ம குழந்தையா இருக்கும் போது? நம்ம அம்மா அப்பா சுண்டக்காய் குழம்பு, பாவக்காய் குழம்பு, மண் சட்டியில் சமைச்ச சாப்பாடு, இதெல்லாம் குறைஞ்சபட்சம் வந்து செக்கு எண்ணெயில் வந்து சமைச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் நோயின்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்து, அதில் இதை தான் நாங்கள் கலக்குறோம் சொல்லி கொண்டு கொடுத்து, நம்ம அதை வந்து மார்க்கெட் பார்த்து வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போனால் ஓப்பனாக நோயாளியாக இருக்கிறோம். இந்த நோயாளியிலேருந்து வெளியாகணும்னா ஒன்று நம்ம 40 இயர்ஸ் பிஃபோர் என்ன நம்ம அம்மா அப்பா கொடுத்தாங்களோ. இப்போ பாருங்களேன், நாக்குக்கும் வயிற்றுக்கும் மட்டும் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வச்சுங்க, இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்கன்னு பாருங்கள். அடுத்து அவங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்கள். அவங்க ஃப்ரிட்ஜில் நரம்புக்கு, சதைக்கு, ரத்தத்துக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறது வெறும் நாக்குக்கு டேஸ்டான பொருள், அப்புறம் வயிறு நிரப்புறதுக்கு, பசியை போக்குறதுக்கான உணவுப் பொருள். இதை மட்டும் இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதான் கொடுக்குறோம். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து வீக்கெண்டில் சமைக்கிறமே ஒழிய, என் பிள்ளைக்கு என்ன நல்லா இருக்கும் என் அம்மா நினச்சாமல் இன்றைக்கி என் ஒய்ஃப் நினைக்கிறது இல்லை. என் அம்மா என்ன நினச்சா சுண்டக்காய் குழம்பு கொடுத்தாங்க, வீக்லி ஒன்ஸ் பாவக்காய் குழம்பு கொடுத்தாங்க, பாவக்காய் பொரியல் கொடுத்தாங்க, பாவக்காய் கூட்டு கொடுத்தாங்க. கசப்பில் இருக்கக்கூடிய நலவுகள் இனிப்புலையும் புளிப்புலையும் கிடையாது. இன்றைக்கி இனிப்பும் புளிப்பு தான் நம்ம ஓவரால் எடுத்துக்கிறோம் டெய்லி. அதுக்கப்புறம் காரம், இது மூணுமே வந்து நோய் அதிகமாக உருவாக்கக்கூடிய நலவுகள் இருக்குது. இருந்தாலும் அதில் நோய் அதிகமாக வரும். இந்த கசப்பு, துவர்ப்பு இதில் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, ஆனால் நலவுகள் ரொம்ப அதிகம். நம்ம உடல் வந்து ஒரு பேலன்ஸாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் துவர்ப்பான கசப்பான பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டா போதும், எந்த நோயும் இல்லாமல் வாழலாம். சமீபத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதிகமான பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குறீங்க? இதே தான் சார். இந்த கைப்பழக்கத்தின் காரணமாக வாலிபர்கள் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது செட்டில் ஆகிருக்கணும், என் ஒய்ஃப் வரும்போது நல்ல அவங்கள வந்து ஒரு நல்ல வீட்டில் வச்சுக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறாங்களே. கல்யாணம் முடிவு ஆகிடுச்சுனாலும் அவங்களுக்கு பயம் வந்துடுது. என் வரக்கூடிய மனைவி நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? அங்கே வந்து பயப்படுறாங்க. ஒரு 35 இல்லைனா 30+ இந்த வயசில் வந்து அந்த பயம் வரும்போது அவங்க எங்களுக்கு கால் பண்ணுறாங்க, பாய் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கால் வருதுன்னா அதில் 45-50 கால் வந்து கைப்பழக்கத்தினால, லேட் மேரேஜ்னால அந்த பயம், அந்த ஃபியர் கால் நிறைய வருது பசங்கள்ட்ட இருந்து. இன்னொன்று இந்த சுகர் பேஷண்ட்டு 50 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா உடம்பு மனசில் ஆசை குறையாது, ஆனால் ஃபிசிக்கலாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு எரெக்ஷன் நல்லா இருக்காது. இந்த ரெண்டு கஸ்டமர்ஸ் தான் எங்கள்கிட்ட ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், அவங்களுக்கு ஹீட்னால வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, அப்புறம் தாம்பத்திய பிரச்சனை. இவங்க கால் பண்ணும்போது எங்களுக்கு அது அதிகமாக ஃபேஸ் பண்ணும்போது என்னடா இது ரொம்ப அதிகமாக இருக்கே, இது என்ன தான் பண்ணுறது நாங்களே யோசிப்போம். இவங்களை எப்படி இவங்களை வந்து ஒரு குரூப்பாக பேசாமல் நம்ம ஒன்று சேர்த்துடலாமா, இவங்க ஏதாச்சும் ஒரு தீர்வு கொடுக்கலாமான்ற மாதிரி கூட தோணும். அதனால தான் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி மக்கள் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து வெளியே வாங்க, லேட் மேரேஜ்லேருந்து வெளியே வாங்க, கைப்பழக்கத்தை கொஞ்சம் விடுங்க. ஏன்னா இப்போ கைப்பழக்கம் நல்லது அப்படிங்கிற ஒரு ப்ரொபகேட் பண்ணி போயிட்டுருக்கு. கைப்பழக்கம் நல்லது தான், தப்பு இல்லை. சில பேர் சொல்ல குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே தவறு. கைப்பழக்கங்கிறது நம்ம நரம்ப ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப பலகீனப்படுத்தும். நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலரை கொடுக்கும். மனைவியை சந்தோஷப்படுத்துகிறவர் தான் சிறந்த ஆண்மகன், சிறந்த கணவன். ஏன்னா அவங்க நம்பி வர்றது வேறு எல்லா சந்தோஷத்தையும் யார் வேணால் கொடுத்துடலாம். ப்ராப்பர்ட்டி, வீடு, சொத்து, நகை அப்பா கொடுத்துடலாம், அண்ணன் கொடுத்துடலாம். உடல் ரீதியான ஒரு சுகத்தை வந்து ஒரு கணவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல கூடிய அந்த கணவன் வந்து அதை மிஸ் பண்ணுறது மிகப்பெரிய லாஸ் அது. அதனால் அதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர். என்னோட கடைசி கேள்வி. ஓகே சார். உங்களோட ப்ராடக்ட் எடுத்து எத்தனை நாட்கள் ஒரு நபர் குணமடையும்? இல்லை டிஃப்ரெண்ட் பர்சன் ஹேஸ் டிஃப்ரெண்ட்? ஆமாம், கண்டிப்பாக சார். இது நேச்சுரல் ப்ராடக்ட்னால நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குது. இதில் எப்படின்னா சார், உங்களுக்கு வெயிட் லாஸை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு 90 வயசில் ஒருத்தர் வெயிட் லாஸ் இதுக்கு போகிறார், ஒரு அந்த இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு ஜிம்முக்கு போகிறாரு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா 60 கிலோ ஆகும்னு ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. 85 ஆவீங்க, இல்லை 87 ஆவீங்க. ஒரு 3 or 5 கிலோ கொடுப்பாங்க மந்த்லி. அந்த மாதிரி தான் எங்கள் ப்ராடக்ட்டும். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் கைப்பிடிச்சி நாடி பார்க்குறது இல்லை, நேரில் வந்து ஃபிசிக்கலாகவும் டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் டாக்டர் இருக்கிறாங்க, தாராளமாக கவுன்சிலிங்லாம் வரலாம். அவங்க டெஸ்ட் எடுத்துகிட்டு, பழைய டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம், நம்ம ப்ராடக்ட் வர புது டெஸ்ட் எடுக்கலாம். அவங்க நம்ம என்ன சொல்லுவோன்னா, நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதருக்கு 3 to 10 days நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் கைப்பழக்கம், தண்ணி, இந்த மது அருந்துறது, சிகரெட் பிடிக்கிறது, காய்கறி பழங்கள் கம்மியாக சாப்பிட்டவங்களாக இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 48 days ஒரு மண்டலத்துக்குள்ளே நல்லாவே ரிசல்ட் பார்ப்பாங்க. ஓப்பனாக சொல்லலாம், அவங்க பார்ட்னர் ஒய்ஃப் சொல்லுவாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது சொல்லி. மொத்த டோஸே ஒரு 3 மண்டலம் தான் சார், அதுக்கு மேலே சாப்பிடவே தேவையில்லை. ரைட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன், நிறைய விஷயங்களை மீரான் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ப்ராடக்ட் இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் அவருடைய வெப்சைட் நாங்கள் கீழே போட்டிருக்கோம். யூ கேன் கோ அண்ட் ரீட் த ரிவ்யூஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். அண்ட் இதே போன்ற மற்ற ஒரு இன்டர்வியூவில் இன்னொரு ப்ராடக்ட், இன்னொரு பிஸ்னஸ் ஐடியா அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.